2026 சட்டமன்ற தேர்தலில் மாஸ்டர் பிளான் ரெடியாக இருக்கா? விஜய் டிவிக்கோட கட்சித் தலைவரான விஜய் அவங்களோட மாநில அளவிலான மாநாட்டில் என்ன நடந்தது? டிவிக்கோட கட்சித் தலைவரான விஜய் அவர்கள் அப்படி என்னதான் பேசுனாங்க? ஒரு பக்கத்தில் பாட்டுமா இருந்தது, இன்னொரு பக்கத்தில் வசனமாக இருந்தது. அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் லைக்கும் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பெக்டேஷனே வைக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்களுடைய 2வது மாநில அளவிலான மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாநாடு 1ல் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பேசியிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாக்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சம்பவத்தை பண்ணிக்கிட்டு வர்றாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷனை பொறுத்திருக்கோம், அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் 2.0 ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னடா பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனில் போட்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அகைன் இதை நான் ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லியிருப்பேன். இந்த ஒரு மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரோலை பார்த்தீங்கன்னா லைனாக போய்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிருப்பாங்க. கொடி ஏற்றி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பேச தொடங்கியிருப்பாங்க. 2 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்பத்திலே அப்படி என்ன ஆரம்பித்தாங்கன்னா, என்னுடைய மதுரை மக்களுக்கும் ஸோ என்னுடைய அண்ணன் பிறந்த ஊர் இது விஜயகாந்த் அவங்க பிறந்த ஊரில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மரியாதை சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரு பேரையும் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து இப்போ பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நினைக்கிறேன். பாஜகவை பற்றி எந்த மாதிரி கிழிச்சாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் அந்த ஒரு மதுரையில் யாரை பற்றி இந்த ஒரு பிளேஸில் போய் நீங்கள் போய் டேரெக்டாக பார்த்துருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் லைவ் ஷோவாக கூட பார்த்துருக்கலாம். ஆனால் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது. ஸோ ஒரு சினிமாவே மிஞ்சிச்சின்னு சொல்கிற அளவு மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்து விஜய் அவங்க பேச தொடங்கி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் போய்ட்டு இன்னொரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்களுடைய பாட்டெலாம் பாட ஆரம்பித்தாங்க. காமராஜர் தோற்றது ஒரு சினிமாக்காரனால இல்லை, நல்ல கண்ணு ஐயா அவங்க தோற்றது ஒரு சினிமாக்காரனால இல்லை. இந்த மாதிரி பல பேரை வச்சு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு டைலாக்கை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சினிமாக்காரன் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் எம்ஜிஆர் பாட்டு பாடி பார்த்தீங்கன்னா அசைத்திருப்பார். அதே பாட்டை பாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேஜில் பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பக்கத்தில் விஜய் அவர்களே சொல்லியிருப்பாங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அதாவது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, என்னடா இவன் பாட்டு பாடி எம்ஜிஆர் அவங்களுடைய பாட்டு பாடி பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்க வந்துட்டாடான்னு ஒரு பக்கத்தில் விஜய் அவங்களே பார்த்தா மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து தக்லை மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம்ஐ இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க அரசியல்வாதிகள் எல்லாரும். ஸ்டாலின் அங்கிள் இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க பப்புலாம் இங்கே வேகாது, நீங்கள் மூட்டை முடிச்சு கட்டின்னு போக வேண்டியதுதான், இனிமேல் உங்கள் பரம்பரைலாம் இதை ஆள முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேசியிருப்பாங்க. ஸ்டாலின் அங்கிள் இவங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபியூஷனாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சிஎம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரதமர் அவங்க கிட்ட போயிட்டாங்க. ஸோ பிரதமர் ஐயா அவர்களே, நரேந்திர மோடி ஜி அவர்களே, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற மாநிலங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தா செஞ்சுக்கிட்டு வரீங்களே, இது ஒரு நியாயமானு பார்த்தா இது பிரதமரை பார்த்தா கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இது வேறு லெவலுங்க. மற்ற மாநிலங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்த்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு தமிழ்நாட்டை மட்டும் தவிக்க வருது. இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாமான்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிஎம் கிட்டே ஒரு ரெக்வஸ்ட், அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுருங்க. ஸோ நம்ம பிளேஸை நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க? நமக்கான வாய்வாதத்தை விட்டுட்டு அவங்கக்கிட்டையும் எதுக்கு இன்ஜின் கிடக்கணும்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்தது. சரி, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.